ஓகே. நேற்று வந்து 5th லெசன் ஐ திங்க் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். கத்தா வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று வந்து சங்கிரக விஷயா அண்ட் த பாரம்பரியம் அந்த ஸ்லோகம் ஒன்று பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் நம்ம வந்து இந்த திங்ஸ் மை காட் somebody is going on calling. somebody call ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மாதா. 1 minute. அம்மா சொல்லுங்கம்மா, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சாச்சுமா. அம்மா இல்லைங்க, எனக்கு ஜாயின் மீட்டிங்ல எஃப்சிசில போட்டேன்னா இவன் செஷன் எண்டட்னு வருது. இல்ல எஃப்சிசில தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மேடம் ப்ளீஸ். ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால்ல வாங்க. கோமா மணியன் 8 எப்போது வர்ற மாதிரி. அத கோமா மணியன் 8ல தான் போட்டேன். ஜாயின் மீட்டிங் போட்டதுன்னா இந்த பாருங்க, ஜாயின் மீட்டிங் போடுறேன், யுவர் செஷன் ஹேஸ் எண்டட்னு வருது. இல்ல கரெக்ட். நீங்க திருப்பியும் எஃப்சிசி ஒரு தடவை உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே. ஸோ அண்ட் இன்னொன்று வந்து நம்ம அந்த இது படிக்கல, வியாபகாரிக சப்தாவளி. ஓகே, அது நம்ம பார்க்கல. அது வந்து யாராவது படிச்சிருங்க கொஞ்சம். நேற்றுக்கு யார் படிக்கலையோ ஐ வில் கால் தெம். ஓகே, நேற்று வந்து ஐ திங்க் தீப்தி, ஆர் யூ இன் காலேஜ் ஆர் அட் ஹோம்? தீப்தி, where are you? In college or home? Ma'am, I'm still in college, ma'am. Okay, then you can be a silent observer. Okay. Yes, ma'am. No problem. Okay, so I think yesterday it was okay. ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் நீங்க படிங்க. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் படிச்சுட்டாங்க நெக்ஸ்ட். வன்ய ஜந்தவஹ பேஜ் 180. அது என்னது கிச்சி? அது வன்ய ஜந்தவஹ படிக்கிறேன். மேடம் ஓகே வன்ய ஒரு நிமிஷம். too many people are on. ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மட்டும் படிங்கோ. இல்ல வேற யாரும் கேக்குறா மேடம்? 5வது பாடம் யாரோ கேக்குறா, என்ன பாடம்னு? 5th lesson வியாபகாரிக சப்தாவளி பேஜ் 180 தமிழ் புக். ஓகே மேடம், थैंक यू மேடம். இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஓகே, படிக்கவாஜி ப்ளீஸ் ரீட். வன்ய ஜந்தவக நகுலக கீரிப்பிள்ளை ஹரிநக மான் மிருகாலக ஸ்ருகாலக நரி மிருகக ஓநாய் சிம்ஹக சிங்கம் சிம்ஹக உங்க புக்ல மாத்தி இதுல இருந்து இது வெர்டிகலா படிச்சாக்க நகுலக ஸ்ருகாலக சிம்ஹக அப்படி வருது மேடம். அப்படி படிக்கவா? ஓகே. நகுலக கீரிப்பிள்ளை, ஸ்ருகாலக நரி, சிம்ஹக சிங்கம், தர்ஷுக கவிதை தரக்ஷுஹு தர்ஷுஹு கழுதை புலி, அஷ்ட்ரக ஒட்டகம், உஷ்ட்ரக ஒட்டகம், அஜகரக மலைப்பாம்பு, சர்ப்பக பாம்பு, கபிஹி குரங்கு, கிருககோதிகா பல்லி, கூர்மக ஆமை, மண்டூகக தவளை. ஓகேமா. ஓகே. ராஜராஜேஸ்வரி ஹரிணக மான், விருக்கக ஓநாய், வியாகரக புலி, பல்லுகக கரடி, சித்ரோஷ்டக ஒட்டகச்சிவிங்கி, சுக்கரக பன்றி, ஜலௌகாக அட்டை, சிக்கோடக அணில், மகரக முதலை, கர்க்கட்டக நண்டு, ஷல்யக முள்ளம்பன்றி. ஓகே.
ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். வன்னிய ஜந்தவக அதாவது வனத்துல இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி வனத்தில் இருப்பவைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, லிவிங் இன் த ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கம் டு இது ஷுகாலகவும் விருககவும் மாறி மாறி இருக்கு இல்லையா? என் புக்லயும் நான் பார்த்து சொல்றேன், மாறி இருக்கு. ஐ வில் கரெக்ட் இட். ஷுகாலக தான் எனக்கு வந்து ஷுகாலக நரின்னு நான் முன்னாடி படிச்சிருக்கேன். ஓகே, சில புக்ல மாறி இருக்கு. இந்த புக்ல வந்து ஜெகால் கொடுத்திருக்கு, விருகஹ உல்ஃப் கொடுத்திருக்கு. விருகஹ உல்ஃப் அதுதான் தமிழ் புக்லயும் கொடுத்திருக்கு. ஆனா என்னோட தமிழ் புக்ல வந்து ஷுகாலக உல்ஃப், என்னோட புக்லயும் ஷுகாலக ஓநாயினும் விருகஹ நரினும் இருக்கு. விருகஹ நரி அது நம்ம ஓகே பாத்துக்கலாம். ஓகே டாக்டர், let us not waste our time. Yeah, that's okay. So sangraha vishayaha page 129 Tamil book. இப்போ ஷட் கர்மாணி, இப்போ நம்ம 1 2 3 4 5 வந்து நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா? அதுல வந்து ஷட் கர்மாணி. ஸோ இந்த பிரபலமான 6 things அதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். அப்ப ஷட் கர்மாணி என்னலாம்? அத்தியனம்னா படிக்கிறது, அத்தியாபனம் சொல்லித்தரது, யஜனம் யாகம், யாஜனம் யஜனம் அப்படிங்கிறது யாகம், யாஜனம்னா யாகம் செய்ய வைக்கிறது, தானம் நமக்கு தெரியும், பிரதிகிரக அப்படின்னா தானம் வாங்கிறது. ஓகே, ஸோ தானம் கொடுக்கிறது, அடுத்தது தானம் வாங்குகிறது. ஸோ தீஸ் ஆர் த ஷட் கர்மாணி. அந்த டயத்துல வச்சிருந்திருக்காங்க நம்ம சனாதன தர்மப்படி. அடுத்தது யோக, இது வந்து யோகா, அது தெரியும் நிறைய பேர் வந்து நீங்க பார்த்திருப்பேன். இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. there are only the names. தௌத்தினா எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு துணியை வந்து வயிற்றுக்குள்ள விட்டு அப்படியே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்தி நம்ம தெரியும் நமக்கு, நேத்தி, நைலிக்கி, தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் நேம்ஸ். நீங்க நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஷட்கர்மாணி யோகா இதுல கபாலபாதி, திராட்டக, நைலிக்கி, நேத்தி, பஸ்தி, தௌத்தி. ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் ஷட் தர்ஷனானிங்கிறது வந்து அந்த வேதாந்தத்துல இருக்கிற ஒரு அங்கம். அது நம்மளுக்கு இதுல வந்திருக்கு, பிரவேசால வந்திருக்கு ஷட் தர்ஷனானி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அதுவும் நேம்ஸ் தான். சாங்கியம், they are all philosophical. அந்த தர்ஷனானினா they are the systems, philosophical systems. அதுதான் தர்ஷனானிங்கிறது. அதுல சாங்கியம், யோக, நியாய, வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சாவும் வேதாந்தாவும் ஒண்ணுதான். ஓகே, சோ இதுதான் 6 ஷட் தர்ஷனானி. அடுத்தது ஷட் துர்காணின்னா the forts அப்படின்னு சொல்றார். லிவிங் பிளேஸ்னு ரெண்டு மூணு மீனிங்ஸ் இருக்கு இந்த துர்காணிக்கு. பட் அதுலயே பார்த்தோம்னா தன்வதுர்கம்னா டெசர்ட், மஹி துர்கம்னா ஜலம், மஹினா ஜலம், ஸோ தண்ணி சூழ்ந்தது. நம்ம தமிழ்ல வரும் இல்லையா? ஐ திங்க் ஐ எம் நாட் தமிழ் இலக்கியம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு வரும் இல்லையா? அத மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இத ஒண்ணு வந்து டெசர்ட், மஹி துர்கம் வந்து ஜலம், கிரினா மவுண்டன், மனுஷ துர்கம் மனுஷன் இருக்கிற இடம், அப்புறம் மிருத் துர்கம் தட் இஸ் சாயில் மண்ணு, வன துர்கம் இஸ் ஃபாரஸ்ட். ஓகே, இதுதான் இதுக்கு. அப்புறம் ஷட் ரசாகா நமக்கு தெரியும். கட்டுஹூனா பிட்டர் சொல்லுவோம் இல்லையா? ஆம்லக புளிப்பு, மதுரன ஸ்வீட், லவனனா உப்பு, திக்தா ஆல்சோ இஸ் பிட்டர். கட்டுஹூனா அப்ப கசப்பு, ஒன் இஸ் கசப்பு, ஒன் இஸ் பிட்டர், திக்தா. கஷாயங்கிறது தான் அந்த நம்ம மருந்தோடு இந்த சூர்ணம்லாம் போட்டுக்கும் போது அந்த. ஸோ அது. அடுத்தது ஷட் ரிப்பவகனா ரிப்புனா எனிமி, ரிப்பவக உக்காராந்த குரு குரவக மாதிரி. ஷட் ரிப்பவக the 6 enemies. இப்போ காமக, இது நமக்கே தெரியும். காமனா டிசையர், குரோதன ஆங்கர் கோபம், லோபகன கிரீடு. இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு மனுஷனோட எனிமீஸோ, எதெல்லாம் நம்மளுக்கு விரோதியோ அது. அப்புறம் மோகம்
மோகம் காமம் ரெண்டும் வந்து ஒண்ணும் கிடையாது. காமம்ங்கிறது இஸ் நத்திங் பட் டிசையர், அவ்வளவுதான். பட் அத தமிழ்ல வந்து அத காமம்ங்கிறத வந்து வேற மாதிரி டேக்ஸ் அ மீனிங். வேற சமஸ்கிருதத்துல வந்து காமஹனா இட் இஸ் அ டிசையர் டு டூ சம்திங். மோக அப்படின்னு சொன்னா மோகம் எப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியாமலே யூஆர் அடிக்டட் டு இட். யூஆர் அடிக்டட், நம்ம அடிக்ட் ஆகிறோம் அதுக்கு. அது ஒரு இது மேல நமக்கு மோகம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது கெட்டதா நல்லதானே தெரியாம நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு பேரு தான் மோகம். ஓகே. காமம் வந்து நத்திங் பட் நம்மளோட டிசையர், விஷ் அது. ஸோ குரோத, ஆங்கர். லோபன கிரீடு. லோபி அப்படின்னா இஸ் அ வெரி கிரீடி ஃபெலோன்னு அர்த்தம். அப்புறம் மதகன ப்ரைடு. ப்ரைடு அதான் நம்மளோட இது சொல்லணும்னா அந்த அகங்காரம் அப்படின்னு சொன்னாலே அத மதம் பிடித்த யானைன்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம யானைக்கு வந்து ஒரு மாதிரி தலைக்கு மேல ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அகம்பாவமா இருக்கிறது. அப்புறம் அடுத்தது வந்து மாத்சரியம். மாத்சரியம்ங்கிறது ஜெலசி, பொறாமை கொள்ளாது, அதுதான் மாத்சரியம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த 6 எனிமீஸ் ஆஃப் மேன். அதுதான் சொல்லியிருக்கா. காமக, குரோதக, லோபக, மோக, மதக, மாத்சரியம். இதுதான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது வந்து துளசியை வழிபடும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கே புரியும். என் மூலே சர்வ தீர்த்தானி, என் மத்தியே சர்வ தேவதா, யதக்ரே சர்வ வேதாச்ச, துளசி துவாம் நமாம்யகம். ஓகே. இப்ப எப்படி வருது? எப்பொழுதுமே துளசி துளசி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம். அவ ஸ்திரீலிங்கமா இருக்கும் பொழுது நம்ம பிரதமா விபக்தியில துளசி ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். ஆனா கடைசியில் எப்படி வந்திருக்கு பாருங்க, துளசி அப்படின்னு வந்திருக்கு. எப்பவுமே நதி சப்தத்துல எப்படி வரும்? சம்போதனால நதி. பார்வதி அப்படிங்கிறது பார்வதி அப்படி வரும். கரெக்டா? அது மாதிரி தான். அப்போ இது வந்து துளசி துவாம், துவாம்னா த்விதியா விபக்தி, துவாம் உன்னை, நமாமி அகம், நமாமியகம் என் சந்தி, நமாமி அகம். எப்படி? என் மூலே சர்வ தீர்த்தானி. மூலே, மூலம்னா வெவ்வேறு, கீழே இருக்கிறது. என் மூலே, இப்ப யாருடைய? என் மூலே, உன்னுடைய மூல அடியில சர்வ தீர்த்த எல்லா நதிகளின் தீர்த்தங்களும் இருக்கிறது. என் மத்தியே சர்வ தேவதாக, மத்தியில் என்ன இருக்கா? எல்லா கடவுள்களும் இருக்கா. எத் அக்ரே, அக்ரேனா அந்த டிப் டாப் மேல. சர்வ வேதாச்ச, அப்போ சர்வ வேதாக படிச்சு இப்ப விசர்க சந்தி. வேதாக எல்லா வேதங்களும். துளசி துவா நமாமியகம், எந்த எதனுடைய, அதாவது என் மூலேனா எதனுடைய, முதல்ல அப்படி சொல்ற, எதனுடைய அடிபாகத்தில் எல்லா தீர்த்தங்களும் இருக்கிறதோ, எதனுடைய மத்தியில் எல்லா கடவுள்களும் இருக்கின்றார்களோ, எதனுடைய முனையில் மேல் பாகத்தில் எல்லா வேதங்களும் இருக்கிறதோ அந்த துளசி, அதாவது துளசி துளசி அப்படின்னு கூப்பிடுற துளசி சம்போதன பிரதமா. துவா நமாமியகம், உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன். ஓகே. So this is the Parambaram. I think with this we have come to the conclusion of the 5th lesson. Now we go to the 6th lesson. 6th lesson order. 5th lesson I think I have sent everything. இன்னும் அந்த சாட்டு ஸ்லோகமோட என்னோட ரைட்டிங், தட் இஸ் நான் அனுப்பிச்சதோட நான் தனியா சாட்டு ஸ்லோகம் அண்ட் சமஸ்யா ஐ ஹவ் ரிட்டன் அண்ட் கெப்ட் தட் ஐ வில் போட்டோ எடுத்து வச்சுட்டு மார்க்கு அனுப்புறதுக்கு ஐ வில் சென்ட் இட் டு யூ. அது 4th lesson நான் அனுப்பினேன்னு எனக்கு தெரியல மேடம். 4th லெசன்ல நீங்க அந்த நீங்க இது அனுப்பல, பாக்கி ஃபுல்லா அனுப்பிச்சிட்டேன். 5thலயும் வந்து எல்லாத்துலயும் சூக்தி அனுப்பணும் மேடம். ஓகே ஓகே ஓகே. நான் அப்போ யாராவது என்ன பண்ணுவோன்னா, எனக்கு தயவு செய்து ஒரு வாட்ஸ்அப் மட்டும் போட்டுருவோம், சரியா? நான் மறந்து போயிடுறேன். நான் போடுறேன் மேடம், உங்களுக்கு போடுறேன். வாட்ஸ்அப்ல வந்து எந்த லெசன்ல நான் சூக்தி அனுப்பலையோ அதையும் போட்டுருவேன். ஏன்னா எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன்.
சிலது நான் எழுதாம இருந்தாலும் நான் எழுதி அனுப்பிடுவேன். ஓகே, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ கம் டு த 6th lesson. Grihita is sukti. We are looking at the sukti. Grihita iva kesheshu mrityuna dharmam acharet. ரொம்ப அழகா இது. அதாவது கிரஹீத இவ கேசேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத். தர்மம் ஆச்சரேத். ஓகே, தர்மம் ஆச்சரம். ஆச்சரம் அப்படின்னாலே ஃபாலோன்னு அர்த்தம். சர அப்படின்னா சல்லு சல்லு, சரத்தினா போகிறது. அப்போ ஆச்சரம் அப்படின்னா ஃபாலோ. ஓகே, நம்ம தர்மங்களை அந்த அது தர்மம் ஆச்சரேத். ஆச்சரேத் ஏத் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ உங்களுக்கே தெரியும், இதை பார்த்த உடனேயே உங்களுக்கு விதிலின்னு சொல்லிட்டோம். ஓகே, பவேத் லிகேத், அதே மாதிரி ஆச்சரேத். ஸோ வி ஷுட் டூ. ஷுட் தான் விதிலிங் வந்து ஷுட், மே கிடையாது. இந்த இடத்துல வந்து தர்மத்தை நாம் வி ஷுட் ஃபாலோ. தர்மம் எப்படி ஃபாலோ பண்ணணுமா அதைத்தான் இந்த சூக்தியில சொல்றா. கிரஹீத இவ கேசேஷு மிருத்யுனா. அதாவது மனுஷன், we are all human beings, we do not know. நம்ம கூட ஒரு இதுல கூட வந்திருக்கும், ஒரு ஸ்லோகத்துல கூட, நாளைக்கு என்ன நடக்க போறது. ஐ திங்க் இன் பிரவேஷா இட் கேம். ஐ திங்க் நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. ஸோ புத்திமான் வந்து இன்றைக்கே எல்லாமே செய்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு நீதி ஸ்லோகம். அது மாதிரி இப்ப கிரஹீத இவ கேசேஷு, அதாவது நம்ம தலம் கேசேஷுன்னு, கேசன முடி. இப்ப நம்ம கேசேஷு நம்ம முடி எல்லாத்தையும் பிடிச்சுண்டு யார் கூட்டிட்டு போவா நம்மள? காலன். காலன் வந்து நம்மள முடிய பிடிச்சுண்டு கூட்டிட்டு போற மாதிரி நினைக்கணுமா? அப்படின்னா எப்படி நினைக்கணும்? we may die at any time, mrityu may come to us at any time, so nothing is certain, everything is uncertain. so நான் எந்த நேரத்திலும் எனக்கு எது வேணாலும் நடக்கலாம். கிரஹீத, கிரஹீத்தனா பிடிக்கிறது. கிரஹீத யாரு? நம்ம இவ கேசேஷு மிருத்யுனா, மிருத்யுவால், மிருத்யுனா திருத்தியா விபக்தி. மிருத்யுவால உங்களை, மிருத்யுனா யாரு? பர்சானிபிகேஷன். யாரு? யமன். அப்ப காலன். காலன் வந்து நம்மள தலைமுடிய புடிச்சு கூட்டிட்டு போறா அப்படின்னு தினம் நம்ம நினைச்சுக்கணுமா? தட் மீன்ஸ் நம்ம சர்டனா நம்ம எப்ப வாழ்வோம் எப்ப இருப்போம்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நினைச்சுட்டு நம்ம தர்மத்தை அனுசரிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நம்ம தர்மங்களை செய்யணும், நல்ல காரியங்களையே செய்யணும். எப்படி நினைக்கணும்? we may live or we may not live. அப்படின்னா என்ன? சதா சர்வ காலமும் நாம் தர்மத்தை பின்பற்ற வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும். தர்மங்கள்னா என்னது? நல்ல காரியங்கள். தர்மம்னா கொடுக்கறது மட்டும் தர்மம் இல்லை. கொடுக்காம இருந்து எல்லாம் நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாலும் அதுவும் தர்மம் தான். ஸோ தர்மத்தை நம்ம பாதுகாக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். எப்படி? நாம் என்னைக்கு இருக்கோமோ அப்படின்னு நினைச்சிருந்து நம்ம செய்யணும். ஸோ தட் இஸ் வாட் திஸ் இஸ். கிரஹீத இவ கேசேஷு மிருத்யுனா. ஓகே, மிருத்யுனா பிடிக்கிறது. எப்படி? மிருத்யுனா, மிருத்யுனா பிடிச்ச மாதிரி நம்ம அது தமிழ்ல எப்படி கொடுத்துருக்க? காலனே தலைமுடியை கப்பி பிடித்துள்ளது போல் தர்மங்களே. அப்போ எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன். நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லதையே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஓகே, ஸோ அடுத்தது பாஷாபியாசா. கம் டு த சாட்டு ஸ்லோகா. ஓகே, இந்த சாட்டு ஸ்லோகா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சும்மா இருந்தாலே நீங்க ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ராமா ராமா அப்படின்னு சொல்றதோட மதிப்பே தனி. யூ கேன் கடவுளோட இது கிடைக்கும், அருள் கிடைக்கும். நம்ம ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொன்னாலும் நீங்க ராம ராமா சொல்லுங்க போதும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவா. ஆல் ஆஃப் அஸ் ஃபாலோ தட் ஆல்சோ. ஓகே, நம்ம ராம ராமா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இது பண்ணும்பொழுது இங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப இந்த வந்து இந்த there are people, the வேடுவர்கள், people who live in the forest,
அவளுக்கு வந்து ராமரை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, ராமரை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவ வந்து அவ வாயில வந்து அவளை அறியாமலே ராம ராம சொல்லிட்டு இருக்கா. எப்படி சொல்லிட்டு இருக்கா அவ வந்து, அதுதான் இந்த சாட்டு ஸ்லோகம். வனே சராமோ, சராமோங்கிறது எப்படி வரும், சராமக, ஏன்னா அந்த ஓகாரம் விசர்க்கம் வந்து உத்துவமாகும், பின்னாடி வே வந்திருக்கு, மிருது வியஞ்சனம். ஓகே, சோ வனே சராமோ வசு சாஹராமக நதி தராமோ ந பயம் ஸ்மராமக. முதல்ல படிச்சுக்கிறேன். இதி ரயந்தோபி வனே கிராதாக ஓகே முக்திம் கதா ராம பதானு சங்காத் சங்காத். ஓகே, சங்காத். ஓகே, அப்போ எப்படி இதை பிரிச்சு பார்ப்போம். வனே சராமக வசு சாஹராமக நதீஹி ஓகே நதீஹி தராமக ந பயம் ஸ்மராமக இதீரியந்தஹ अपि वने किराताः मुक्तिं गता ராமபதான் சங்காத். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த இது மட்டும் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், விசர்க சந்தி படிச்சுட்டோம்னா நம்ம நிறைய, நேற்று கூட யாரோ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, ஐ திங்க் ஜெயஸ்ரீ மேடம், ஐ திங்க், அதாவது விசர்க சந்தி படிச்சுட்டோம்னா நமக்கு நிறைய அன்வய கிரமா படிக்கும் போதே நம்மளுக்கே தெரியும், ஓ இது ஓ வந்திருக்கு அப்படின்னா இது உத்துவம் ஆயிருக்கு, நம்ம விசர்க்கம் போடணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அது அதுக்கப்புறம் அபகிரக சின்னம் வந்திருந்ததுன்னா ஓகே அப்புறம் அக்காரா வந்திருக்கு அப்படின்னுட்டு. ஸோ விசர்க சந்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸ்வரசந்தி, அஃப்கோர்ஸ் வியஞ்சன சந்தி ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் வியஞ்சன சந்தி இஸ் அ வெரி ஹியூஜ் திங். ஒரு 12-13 சந்தி இருக்கு அதுல. விசர்க சந்தி அண்ட் ஸ்வரசந்தி அது ஈஸியர் ஃபார் அஸ் டு ரிமெம்பர். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வனே சராமக, இப்பதான் நம்ம பார்த்தோம் சரன போறதுன்னுட்டு, அலைகிறோம் நடக்கிறோம், வனத்துல அலைகிறோம். யாரு அவங்க பாருங்க, கிராத்தாகனா வேடுவர். அப்போ அவங்களே சொல்லிக்கிறாங்களா நாங்க வனே சராமக, அப்ப அதுலயே ராமக வந்துருக்கு. ஓகே, வசு சாஹராமக, வசு சாஹராமகனா வசு ச ஆஹராமக ச. அப்போ நாங்க நடந்துட்டு இருக்கோம், நாங்க எங்களுக்கு வேணுங்கிற அந்த என்ன தேவையோ அதை நாங்க வந்து கொண்டு வரோம். ஆஹராமக, நாங்க எங்களுக்கு தேவையான வசூனா வசூங்கிறது நம்மளோட வெல்த். ஓகே, ஸோ அதை நாங்க கொண்டு வரோம். அப்பவும் ராமக ஆஹராமக, அதுலயே ராமக வந்துடுத்து பாருங்க. நதிஹி தராமக, தராமகனா தி கிராஸ், தர அப்படிங்கிறது ஸ்விம்முக்கும் இருக்கு, இதுக்கும் என்னது கிராசிங்க்கும் இருக்கு. ஓகே, திரு அதோட தாத்து வந்து திரு, தரதி அது வந்து தரதி வேர்ப்ல வந்து தரதி தரத்தக தரதி வரும், திரு அப்படிங்கிற தாத்து. ஸோ அது வந்து தராமக. ந பயம் ஸ்மராமக, ஸ்மராமக அப்படின்னா ரிமெம்பர், வி டோன்ட் திங்க் ஆஃப் எனி, நினைக்கிறதே இல்லை, பயமே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத நாங்க பயத்தை பத்தி. அத ஸ்மராமகலே ராமக வந்திருக்கு, தராமகலே ராமக வந்திருக்கு, ஆஹராமகலே ராம வந்திருக்கு. ஓகே, இத்தீரியந்தக அப்பி, அதாவது இப்படியே பண்ணிட்டு இத்தீரியந்தக அப்படின்னா they settle down. ஓகே, அப்பி வனே, வனத்துல அவ அப்படியே பண்ணிட்டு அப்படியே அவ செட்டில் ஆயிடுறா. they go and they settle down. எங்க வனே, கிராத்தாக வேடுவர்கள், முக்திம் கதா, ஓகே அவளுக்கு முக்தி கிடைக்கிறது எப்படி, ராமபதம்
அனுஷங்காத். ராமபத பதம், பதம் என்ன பதம்? ராமஹ. ராமஹ அப்படிங்கிறது தான் பதம். எப்போதுமே ராம அப்படிங்கிறது பதம் கிடையாது. எப்போதுமே சம்ஸ்கிருதத்துல பதம் அப்படின்னா அது சுப்பிரத்யோடையோ இல்ல திங் பிரத்யோடையோ சேர்ந்தாதான் அது ஒரு பதம். பிராத்திபதிக்கம் இஸ் நாட் அ பதம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பிராத்திபதிக்கம், அதனாலதான் இப்ப ராம சப்தா, ராம பிராத்திபதிக்கம் தான். அது சுப்பிரத்தியில சுஓஜஸ் அமௌஷஸ், அதான் ராமஹ ராமோ ராமஹ, அதான் சுஓஜஸ் அப்படி அமௌஜஸ் ஷஸ் அப்படி வரும். அந்த அந்த சுப்பிரத்தியில சேர்ந்ததுனாதான் அது பதமா மாறும். ஓகே, சோ அவளுக்கு எப்படி கிடைக்கிறது? முக்திம் கதா, அவளுக்கு முக்தி கிடைத்தது. எப்படி? ராமபதா அனுஷங்காத். அப்போ ராமபதானுஷங்காத், ராமபதா அனுஷங்காத். அது எப்படி? ராமபதான் அப்படி அப்படி அனுபதான் அனுஷங்காத் அப்படி வச்சுக்கோ. அதாவது ராமபதத்தை அவ என்ன பண்றாங்கன்னா இது பண்றா, அந்த கான்சிக்வன்ஸ், அந்த அனுஷங்காத் அப்படின்னு அந்த இடத்துல கான்சிக்வன்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த, அதாவது நம்ம ஷங்காத் அப்படிங்கறது பஞ்சமியில அது என்னன்னா அதுல இருந்து கிடைக்கிற பலன் அவளுக்கு முக்தி கதா. முக்தி எப்படி கிடைக்கிறது? அதனுடைய பலன், அதிலிருந்து பலன், ராமபதத்திலிருந்து கிடைக்கிற பலன் அவளுக்கு முக்தி. எதனால? ஏன்னா அவளுக்கு தெரியாமலே அவ வனம் சராமக வசு ஆகாராகம் வசு ஆகாராமக ஆகராமக, அப்புறம் நதி தராமக ந பயம் ஸ்மராமக. அதாவது இவ எல்லாமே நாங்க பயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகன்னு வந்தானா பயம்னு வரணும், தெரியும் உங்களுக்கு. அது நான் சொல்லி தர வேண்டாம், உங்களுக்கே தெரியும். உத்தம பதத்துல தான், உத்தம புருஷல தான் அது வரும். பயம் சராமக, பயம் காதாமக, பயம் ஆகத் என்ன சொல்லுவோம் அது ஆகராமக, பயம் ந பயம் ஸ்மராமக. சோ ஒவ்வொன்னையும் அவ காட்டுல நடக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு அவ வனே என்ன பண்றா? அவ இத்தீரியந்தக they go and settle down. ஆனாலும் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. எதனால? இந்த ராமபதத்தை அவர்கள் அறியாமலே அவர்கள் உச்சரிக்கிறதுனால அதனுடைய அந்த ராமபதத்தினுடைய பலனானது, இந்த கான்சிக்வன்ஸ், அதனால அவளுக்கு அது கிடைக்கும். ஓகே, ஸோ சமஸ்யா நல்லா இருக்கும் இந்த சாட்டு ஸ்லோகம் அண்ட் இந்த சமஸ்யா ஆல்சோ. they both are very nice actually. ஓகே, இப்போ இந்த இதுல இந்த ஹுதாசன பார்த்தீங்கன்னா சமஸ்யால தனியா ஒரு வேர்டு கொடுத்திருப்பா. ஹுதாசன சந்தன பங்கசீதல. ஓகே, அதாவது எப்படி அப்படின்னா இது ஒண்ணும் கிடையாது. சுதம் பதந்தம் சமவேக்ஷ்ய பாவகே ந போதயாமாச பதிம் பதிவ்ரதா தத் தத் தத ததா ததா சாரி ததா அபவத் தத் பதிபக்தி கௌரவாத் ஹுதாசன சந்தன பங்க சீதல. ஓகே, சோ இப்ப என்ன வருது இதுல? முதல்ல let us first see what is the sequence of this. இது என்ன சீக்வென்ஸ் அப்படின்னா, ஒரு வைஃப், ஒரு லேடி, let us think of a lady, she is sitting with and her husband is sleeping on her lap. அவங்களோட மடியில தலை வச்சு அவர் படுத்துட்டு இருக்கார். அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன தெரிகிறது? ஆனா அந்த டயத்துல நான் நேத்திக்குதான் சொன்னேன் உங்களுக்கு, சுத்தம் சுத்த சூத்த ரெண்டுக்கும் வித்தியாசம் சொன்னேன்.
சூத்தம் அதேக்கு பார்த்தோம் நம்ம ஸ்ரீங்க வரைப்புரே சூத்தம் அவர் வந்து எஸ்ஆர் ஜெயர் பார்த்தோம். அதாவது சூத்தம்னா தேரோட்டி, தேரோட்டியை சூத்த. சுத்தம் அப்படின்னா பையன், நேற்றுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ சுத்தம் பதந்தம் சமவேக்ஷ்ய. ஓகே, இப்போ வேக்ஷ்ய அப்படிங்கிறது வீக்ஷ பார்த்தது, ஹேவிங் நோட்டீஸ் பண்ணது. சம் அப்படிங்கிறது உபசர்க்கம், அவேக்ஷ்ய. பாவக்கே, பாவக்கே அப்படின்னா நெருப்பில். ஓகே, ஸோ ஒரு குழந்தை நெருப்பில். முதல்ல 2 லைன் இப்படி, இது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புரியாது. சுத்தம் பதந்தம் சமவேக்ஷ்ய பாவக்கே ந போதயா மாச பதிம் பதிவிரதா ததா அபவத் தத் பதிபக்தி கௌரவாத் ஹதாசனச்சந்தன பங்கசீதலம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுறது? இப்போ இந்த லேடி வந்து she wanted to not disturb her husband. அவ ஹஸ்பண்ட் வந்து மடியில தலை வச்சு படுத்துட்டு இருக்கா. நம்ம குழந்தை வந்து ஆனா எங்க போறது? நெருப்பு பக்கத்துல குழந்தை போறது. பட் அவ வந்து ஏதாவது சத்தம் போட்டாலோ இல்லை அவ நகண்டாலோ இந்த குழந்தைய தூக்கிறதுக்காக ஹஸ்பண்டோடைய தூக்கம் கெட்டு போயிடும். ஸோ அது வந்து அதனாலதான் அவ வந்து என்ன சொல்லியிருக்காரு, பதிவிரதா. அந்த பதிவிரதாவோட கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அக்னி பகவான் என்ன பண்ணினாராம், அந்த ஹுதாசன சந்தன, அதாவது ஹுதாசன அப்படின்னா அக்னி. ஓகே, அத சந்தன பங்க சீத்தல, சந்தன மாதிரி அந்த நெருப்பை வந்து குளிர்ச்சியா ஆக்கிட்டார். ஓகே, இந்த ஹுதாசன, அதாவது இந்த சமஸ்யா எதுல இருக்குன்னா முதல் 2 லைனை படிச்சா நமக்கு என்னடா இது அப்படின்னு தோணும். சுத்தம் பதந்தம் சமவேக்ஷ்ய பாவக்கே ந போதயா மாச பதிம் பதிவிரதா. அதாவது என்ன, இந்த பதி கிட்ட சொல்லல அந்த பதிவிரதா. ந போதயா மாச, போதயா மாச அப்படிங்கிறது லிட்லக்காரு, லிட்லக்காரு நிஜந்தம் வேற. அண்ட் இட் இஸ் புத் தாத்து. புத் தாத்துவோடு இதுக்கு முன்னாடி ஒரு மாச அப்படின்னு ஒண்ணு வந்தது, ஒரு அன்பய கிரமால. அப்ப கூட நிவாசியா கரெக்ட், அதான் ஏதோ ஒண்ணு வந்தது, அப்ப கூட நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதே மாதிரி தான் இதுவும் நிஜந்தம். அண்ட் இட் இஸ் லிட்லக்கார புத் தாத்து. ஓகே, அண்ட் இட் இஸ் ஆத்மநேபதி. ஓகே, ஸோ போதயா மாச, அதாவது சொல்லல. புத்துனா டு சே, புத்துனா டு நோ. she did not make the husband. அதாவது இங்க நிஜந்தம். அதாவது நிஜந்தம் எப்படி நான் சொன்னேனே, கரோதி காரயத்தி. கரோத்தினா செய்யறது, காரயத்தினா மேக் சம்வன் நோ, அது மாதிரி. அதனால இங்க புத்துங்கிறதுல நிஜந்தம் வந்ததுன்னா மேக் ஹர் ஹஸ்பண்ட் நோ. அதுதான் அவ ஹஸ்பண்ட் கிட்ட அவ தெரியப்படுத்தல, பதிவிரதா. அப்ப என்ன நடந்தது? ததா, அப்பொழுது அபவத் தத் பதி பக்தி கௌரவாத், அந்த பத்தி பக்தியோடைய கௌரவத்தினால அப்போ ஹுதாசன சந்தன பங்க சீத்தலக. இது ஒரே ஃப்ரேஸ். அது இந்த அக்னி பகவான் சந்தன பங்க, பங்கனா அந்த குழம்புன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த தமிழ்ல. இட்ஸ் லைக் அந்த மாதிரி அந்த லிக்விட் மாதிரி, அந்த குழம்பு, சந்தன குழம்பு, தீ பிழம்பு அப்படின்னு சொல்லுவா, சந்தன குழம்பு அப்படின்னு சொல்லுவா. ஸோ தட் அந்த தீ பிழம்பா ஆக வேண்டியது நம்ம கரெக்டான தமிழ்ல சொல்லணும்னா சந்தன குழம்பாக மாறிட்டு. தட் இஸ் பிகேம் தி எஃபல்ஜன்ஸ், தி எஃபல்ஜன்ஸ் ஆஃப் த ஃபயர். அது இங்கிலீஷ்ல சொல்லணும். தி எஃபல்ஜன்ஸ் ஆஃப் த ஃபயர், இட் டர்ன்ட் லைக் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சாண்டல்வுட். அப்படி அது மாதிரி. ஓகே, ஸோ அது மாதிரி டேர்ன் பண்ணிட்டு எதுக்காக? அக்னி பகவான் அவளுடைய பதிவிரதா தன்மையை கௌரவிப்பதற்காக. ஸோ அதுதான். ஸோ முதல் 2 லைன் படிக்கும்போது என்னடா இது, இந்த குழந்தை நெருப்பு கிட்ட போறதே அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா 3வது 4வது லைனையும் படிக்கும்போதுதான் அந்த இதோட முழு அர்த்தம் நமக்கு புரியும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, ஸோ சுபாஷிதம் பேஜ் 140. யதா
यदा किञ्चित् क्यो अहं அதாவது கிஞ்சித் கிஞ்சித் ஜஹ அஹம் அப்படி வரும். ஓகே. கஜ இவ மதாந்தஹ சமபவம் ததா சர்வஜ்யோ அஸ்மித்ய பவதவ லிப்தம் மம மனஹ. ஓகே. யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாதவகதம் ததா மூர்க்கோஸ்மிதி ஜ்வர இவ மதோ மே வியபகதஹ. ஓகே. இப்போ இதுல நிறைய இதெல்லாம் இருக்கு, நம்ம வந்து சந்தி இதெல்லாம் இருக்கு, நம்ம பார்ப்போம். யதா பதவிபாக கிஞ்சித் ஜஹ அகம் கஜஹ இவ. ஓகே. அப்புறம் மதாந்தஹ சமபவம் ததா சர்வஜ்யஹ அஸ்மி இதி அபவத். அவலிப்தம் அவலிப்தம் மம மனஹ யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாத் அவகதம் ததா மூர்க்கஹ அஸ்மி இதி ஸ்வரஹ இவ மதஹ மே வியபகதஹ. நிறைய சந்தி வந்து இங்க லோபமாயிருக்கு. ஓகே. நிறைய சந்தி வந்து லோபமாயிருக்கு. அதை நீங்க அந்த ஷீட்டோட ரூல்ஸ் வச்சு பாருங்க, எதனால லோபமாயிருக்கு அப்படிங்கறத நம்ம இது பண்ணுவோம். சோ யதா கிஞ்சித் ஜஹ அகம் கஜ இவ மதாந்தஹ. மதாந்தஹ அப்படின்னா என்ன? மதத்தினால அந்தக. மதம்னா நம்ம இப்பதான் பார்த்தோம், கர்வம் கொண்டு. இப்பதான் நம்ம 6 எனிமீஸ் ஆஃப் மேன் அதுல பார்த்தோம். சோ மதாந்தக மதத்தினால, அந்தக கர்வத்தினால கண்கள் மறைக்கப்பட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஞானம் இருந்தது, கொஞ்சோண்டு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு நினைஞ்சுட்டு எதை மாதிரி கஜ இவ லைக் த எலிஃபென்ட். ஓகே. எலிஃபென்ட் வந்து கர்வமா இருக்கும் பொழுது அத மதம் பிடிச்ச யானை அப்படின்னு சொல்றா. அத மாதிரி தான் அது மனிதன் வந்து மதமாயிடும். மதாந்த he will be blindfolded. அவன் தெரியாம நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அகந்தையில அப்போ என்ன பண்ணுவானா, அப்போ he will become very proud. ஓகே. he will become very proud. அவன் ரொம்ப கர்வம் அடைந்தவனா ஆயிடுவானா, நான் தான் எல்லாமே தெரியும். அப்போ அந்த மதாந்தக அந்த ப்ரைடுனால தனக்கு எல்லாம் தெரிந்தும் ஒண்ணுமே தெரியாம இருக்கிற மாதிரி ஆயிடும். என்னதான் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் வந்து ஒண்ணுமே தெரியாதவன். ஆக்சுவலி கொஞ்சம் தான் தெரியும், ஆனா தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு தானே அந்த மதம் பிடிச்ச யானைக்கு வந்து கண்ணு தெரியாம போயிடும், அது என்னவாதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது மாதிரி he will be there without knowing anything. அப்போ ததா சர்வஜ்யா அஸ்மிய பவத். அது அவலிப்தம், அது அகெயின் ப்ரௌட். அவலிப்தம் அகெயின் இஸ் ப்ரௌட். ஓகே. அப்போ என்ன ஆயிடுறது, அப்போ நம்மளுடைய we become again when we think we know, நம்மளுடைய மனசு என்ன ஆயிடுறது, we become proud. oh god, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு also, our mind also becomes very proud. At that time yada kinchit budajana sakashat avagatam tada murko asmiti jvara iti madah me vyapagataha. அதாவது என்ன ஆயிடுறது, இது வந்து நானே ஏதோ கொஞ்சம் படிச்சுக்கிறேன். இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் கொஞ்சம் சான்ஸ்கிரிட் படிக்கிறோம், கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம we take everything into our head. oh, I am learning such a big language. Nothing. We don't know. We know 1%.
only 1% we all of us know. And the 1% வச்சுட்டு we cannot become proud that I know 100%. அப்படின்னா we are blind when we look at the world, so many people. அப்ப என்ன பண்ணணுங்கிறார் இவர் வந்து யாரு சுபாஷித ரச்சயிதா என்ன பண்ணணுங்கிறார்? கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாசாத் அவகதம். அதாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யாரை தெரிஞ்சுக்கணும்? ஒரு நல்ல ஞானம் இருக்கிறவா, கற்று தேர்ந்தவர். அதாவது who all people who know more, நிறைய தேர்ச்சி பெற்றவங்களோடலாம் நம்ம சேர்ந்தோம்னா அப்பதான் நம்மளுடைய உண்மையான லெவல் நம்மளுக்கு தெரியும். நான் கொஞ்சம் படிச்சுட்டு வெறும் விபக்தியும் லக்காராவும் மட்டும் படிச்சுட்டு நான் சான்ஸ்கிரிட் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு அப்படின்னு நான் கர்வம் கொண்டேன்னா நான் தான் என்ன தானே வந்து I become proud and I blind myself and I think I am very great, but that is not the way it should be. நம்ம என்ன பண்ணணும்? கற்று நிறைய படிச்ச வாக்கிட்டு நம்ம வந்து சவகாசம் வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு புரியும். என்ன புரியும்? அப்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான நிலைமை தெரியும். அப்ப அவ என்ன சொல்றா? ஜ்வரைத மத மே ஜபகதஹ. மே அப்படின்னா மம. நம்ம அஸ்மத் சப்தத்துல மே அப்படின்னா மம. மமாவும் மேயும் ஒண்ணுதான். ஓகே. மம மதக, என்னுடைய அந்த கர்வம் விலகும். எப்போ விலகும்? நான் வந்து when I join with people who have already learned so much, very knowledgeable people, நிறைய knowledgeable peopleோட நம்ம 5 நிமிஷம் பேசினாலே தெரிஞ்சிடும் that we are zero, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே என்ன ஆயிடுமா? நம்மளுடைய கர்வமானது எப்படி வந்து ஜுவரம் வந்து நம்மளை விட்டு போகும் சடனா. எப்படி நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேப்லெட் எடுத்துட்ட உடனே ஒரு 2 ஹவர்ஸ்லயே நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி நம்ம நல்லா படிச்சவங்களோட நல்ல எல்லா நாலேஜும் இருக்கிறவங்களோட நம்ம எப்போ வந்து when we go sakasham, when we become friendly with them, close to them, when we are near them, sakasham, when we are near them and we listen to their words, அப்போ we will come to know நம்ம யாருமே கிடையாது, we don't know anything அப்படின்னு நம்மளுடைய கர்வம் அடங்கியும். கர்வம் எப்படி போகும்? அது நம்ம கிட்ட ஜுவரம் எப்படி நம்மளுடைய உடம்பை விட்டு போகுமோ அதே மாதிரி இந்த கர்வம் நம்மிடமிருந்து போய்விடும். That is what it says. Okay. அடுத்தது விபதி தைரியம் மதாபியுதயே க்ஷமா சதசி வாக் பட்டுதா யுதி விக்ரமஹ யசசி சாபிருச்சி சிர் தசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தமிதம் ஹி மகாத்மனாம். ஓகே, இது நிறைய இருக்கு. விபதி தைரியம் அத அபியுதயே க்ஷமா சதசி வாக்பட்டுதா யுதி விக்ரமஹ யசசி ச அபிருச்சிஹி व्यसनम श्रुतौ प्रकृति सिद्धम ही इदम ही மகாத்மானம். ஓகே, இப்போ அவ என்ன சொல்றாருன்னா எந்தெந்த காலத்துல நம்ம என்னென்ன குணங்கள் வந்து நம்ம கிட்ட எந்த டயத்துல நம்மள்கிட்ட எந்த குவாலிட்டிஸ் இருக்கணும், அந்த குவாலிட்டிஸ் நம்ம இருந்தா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விபதி. விபதி அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஆபத்து காலத்துல இல்லை கஷ்டமான டயத்துல அப்ப என்ன இருக்கணும் நம்ம கிட்ட? தைரியம். இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும், அப்ப நம்ம என்ன இருக்கணும்? நம்ம மனசுல உடைஞ்சு போகாம தைரியம். ஸோ விபதி காலத்துல தைரியம். ஆஃப்டர் தட் அபியுதயே க்ஷமா. அபியுதயேனா ப்ராஸ்பெரிட்டி. இப்ப நம்மளுக்கு நிறைய வெல்த் இருக்கு, நம்மள்கிட்ட நிறைய பணம் இருக்கு, we have everything. அப்ப எப்படி இருக்கணும்? க்ஷமா. க்ஷமானா என்னது? பொறுமை. we should know. ஏன்னா பொறுமையா we should know
how to handle the prosperous life which God has given us. Haste நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகே, அண்ட் we should also இன்னொரு காரணம் எதுக்கு பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, we should not be proud also. பட் ஹம்பிளா இருக்கும், ஹம்பிளாவும் இருக்கணும், பொறுமையாவும் இருக்கணும். ஓகே, அடுத்தது சதசி வாக்பட்டுதா. அப்போ சதசி, சதஸ்ல அதாவது ஒரு சபையில வாக்பட்டுதா, வாக்பட்டுதா அப்படின்னு சொன்னா வாக்கில வந்து ஒரு என்ன சொல்றது, அவ வந்து மேன்மையா பேசுவா. அவளுக்கு வந்து எங்க போனாலும் நம்ம சொல்லுவோம்ல, இவளுக்கு பேச்சாற்றல் இருக்கு, எங்க போனாலும் ஜெயிச்சுன்னு வந்துருவா பேச்சால அப்படின்னு. அவ அதான் வாக்பட்டுதா. அப்ப எங்க எங்க வாக்பட்டுதா இருக்கணும்? தனியா நம்ம பாட்டு பேசிட்டு இருந்தோம்னா இட்ஸ் நாட் அது. ஒரு சபையில when you are with people around you, வாக்பட்டுதானா என்ன, unwanted திங்ஸ்க்கு கிடையாது. The way you speak with more knowledge, that is only வாக்பட்டுதா. What is essential for that conference? ஒரு சபையில பேசும்போது நம்மளுடைய திறமையோட பேசுறது, அதான் வாக்பட்டுதா. யுதி விக்ரமஹ அப்படின்னா என்ன? யுதி அகைன். அப்ப இந்த யுத்தத்துல வந்து விக்ரமஹ, அப்போ வந்து இந்த யுத்தத்துல எப்படி இருக்கணும்? நம்மளுடைய யுத்தத்துல போய் நம்ம கோழையா நிற்க முடியாது. You cannot be a coward. So you have to show all your valor, your bravery. உங்களுடைய எல்லா வேலரையும் காமிக்கணும், உங்களுடைய ஆற்றல். யுத்தத்துல போயிட்டு நம்ம சும்மா நிற்க முடியாது. ஸோ எப்படி நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ்ல போய் சும்மா உட்காராம கவர்டு மாதிரி பேசாம தைரியமா நம்மளோட வியூஸை பேசணுமோ, அதே மாதிரி ஒரு யுத்தத்துல போய் நம்மளுடைய ஃபுல் ஆற்றலை வெளியிட்டு நம்ம வந்து சண்டை போடணும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து யசசி ச அபிருச்சி. ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணணும்? இப்போ நம்ம யசசி வந்து அபிருச்சி. அப்போ நமக்கு எப்படி இருக்கு? ஸோ நமக்கு வந்து புகழில் வந்து நம்மளுக்கு ஒரு விருப்பம். மனுஷனே அதுதானே, நீங்க வந்து ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்ரிபடி லைக், நோபடி இன் திஸ் வேர்ல்ட் வில் சே தட் என்னை யாராவது நல்லா பண்றேன்னு சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ மனுஷனோட விருப்பம் அது. we are not, nobody is a sannyasi. Sannyasi also needs, they also come on the TV, they also come WhatsApp layo, live or YouTube layo. Everybody needs to be a seek attention. புகழ்ங்கிறது என்னது? நத்திங். புகழ்னா ஒன்று, we all seek attention. நம்ம அடுத்த வாழ்க்கை நம்மளை பத்தி தெரியாது. அதுதான் புகழ்னா. இட்ஸ் நாட் தட் கப்பு கொடுக்கணும், நம்மளை வந்து புகழ்ந்து ஒரு மேடையில பேசணும், அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் சீக்கிங் அட்டென்ஷன். இன்னும் 10 பேருக்கு நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். ஸோ தட் இஸ், அதுதான் ஆர்டினரி புகழோட அர்த்தம். புகழ்னா நம்ம பேப்பர்ல நம்மளோட பேர் வரணும், அதெல்லாம் கிடையாது. நம்மளை சுத்தி ஒரு சின்ன வட்டம் இருக்கணும், அந்த சின்ன வட்டத்துக்கு நம்ம தெரியறோம். சின்ன வட்டத்துக்கு ஓகே, ஐ டூ சம்திங், ஹீ நோஸ் மீ, ஷீ நோஸ் மீ, ஐ நோ ஹிம், இவாளுக்கு என்ன தெரியுது. தட் இஸ் மனுஷனோட இச்சை. எவ்ரிபடிஸ் விஷ், டிசையர் இஸ் தட். ஸோ அந்த புகழ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இதெல்லாம் நமக்கு வேணும், நமக்கு இதெல்லாமே வேணும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ வில் நாட் ஜஸ்ட் கெட் இட். சும்மா நம்ம கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பா, நம்ம டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பா, நம்ம நிறைய நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நிறைய இது பண்ணியிருப்போம். ஆனாலும் அது எப்படி வருமா? அது வந்து வியசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தம் இதம் இதம் ஹி மகாத்மானம். மகாத்மானாம், அதாவது மகாத்மானாம், மகாத்மாவா இருக்கவா. மகாத்மானா என்ன? மகத் ஆத்மா, பெரிய ஆத்மா, பெரிய மனசுடையவர்கள். அப்படின்னா பெரிய மனசு இருக்கிறவங்கன்னா எல்லாத்தையும், அவங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய, இல்லாட்டா எல்லா ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்கு. இவங்க இங்க தமிழ்ல வந்து சான்றோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சான்றோர்ங்கிறது எல்லாமே இருக்கும் அவள்கிட்ட. ஒருத்தர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இது எனக்கு சரியா வரல, நான் கவுன்சிலிங் போறேன், ஒரு இப்போ டுடே இன் மாடர்ன் வேர்ல்டு கவுன்சிலிங் போறேன். கவுன்சிலர் வாட் தே டோன்ட் டு எனிதிங், திஸ் இஸ் சிம்பிளி சிட் அண்ட் டாக் டு யூ. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவா. அதே மாதிரி இந்த சான்றோங்கிறவா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லி கொடுப்பா. அது வந்து they will teach you. பட் அதுக்கு என்ன இருக்கணும்?
we should have அவளோட நம்ம பேசணும். We should have contact with them. Okay, we should have contact with all the Mahatmanam, and we should also read good books. Okay, அப்போ என்ன ஆயிடுறது, அப்போ இந்த ஸ்ருதௌனா கேள்விங்க, ஸ்ருணுவந்தி, ஸ்ருங்கிற தாத்துவே கேட்கறது. அப்ப பெரிய பெரிய ஆற்றல் உடையவர்களுடைய கேள்வி ஞானத்திலையும் புக்ஸ் நம்ம பார்க்கறதுலையும் ஓகே அவளுடைய அந்த எதனால புக்ஸ் நம்ம பார்க்கவே இல்லைனாலும் நம்மள்ட்ட அவ புக்ஸ் மூலமா இப்ப நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வி கோ டு சம்படிஸ் இது அந்த கதா காலட்சேபம்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல டு நேம் அ பர்சன் whom I can name now is Dushyant Sridhar. He does it so well, and he's a very nice ஒரு நல்ல படிச்சவர், ஒரு he is very knowledgeable, he knows so many languages, he goes across the globe. So எப்படி பேசணும், ஹிந்தில பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும், தமிழ்ல பேசணும், he can speak Kannada also, he can speak Telugu also, அது மாதிரி நிறைய languages, and he knows how to bring it with the modern world. So it is not that நம்ம ஒரு ராமாயணம் சொன்னாலும் சரி, ஒரு நாராயணியம் சொன்னாலும் சரி, ஒரு மகாபாரதம் சொன்னாலும் சரி, he can bring it to the modern world and relate it. So அவர் படிச்ச புக்ஸுடைய நாலேஜை நம்ம கிட்ட இம்பார்ட் பண்றாரு. ஸோ அது மூலமா நம்ம நிறைய கேட்கணும். ஸோ அது ஒவ்வொருத்தருடைய நம்ம கீதை படிக்கும் பொழுதெல்லாம் வாட் டு வி லிசன், நம்ம மனசுல தோணும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. தட் இஸ் நாட் த ஒன்லி திங். கீதை நமக்கு சொல்லி கொடுத்தவாலாம் கடமையை பலனை எதிர்பார்க்காதே, அது கீதையில வரும். நாட் லைக் தட். பகவத்கீதால இருக்கிற செகண்ட் சாப்டர் படிச்சோம்னா the whole world how it is today, all of us get chance to read the whole, நிறைய பேர் படிச்சிருப்பேன். செகண்ட் சாப்டர் மட்டும் படிங்க, it's really worth it. And now that we are learning சம்ஸ்கிருதம், இப்போ நம்ம சந்தியெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு பிரிச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அர்த்தத்தோட நம்ம பிரிச்சு படிச்சோம்னா we will know what Lord Krishna wants to tell Arjuna about it. It is nothing but what is happening in our daily life. So the மாதிரி good books, இந்த புக்ஸ் மேலமா நமக்கு கிடைக்கிற நாலேஜ், all this together put together, இதெல்லாம் தான் இயற்கையிலே அமையறது. அதான் அவ சொல்ற பிரகிருதி சித்தம் இதம், பிரகிருத்திலேயே நடக்கிறது, சித்தமா எதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம், நம்ம ஆபத்து காலத்துல நம்ம தைரியம் கொடு, நம்ம விளையாட்டா கூட சொல்லுவா அஷ்டலட்சுமியும் இருந்தாலே போதும், தைரிய லட்சுமி வந்தா எல்லா லட்சுமியுமே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. தைரியம் இஸ் அ பேசிக் குவாலிட்டி ஆஃப் அ பர்சன். அப்புறம் நம்ம வளமையில் நம்மளுக்கு நிறைய பணம் எல்லாமே இருந்தாலும் நம்ம கர்வம் கொள்ளாம பொறுமையா, we should be humble actually. இந்த பொறுமைங்கிறதோட ஹம்பிளா இருக்கணும். அப்புறம் ஒரு எல்லாரும் முன்னாடியும் நல்லா பேசுறதுக்கு உண்டான ஆற்றல் இருக்கணும். அப்புறம் நமக்கு புகழல விருப்பம் இருக்கு, அப்படி இது எல்லா குவாலிட்டிஸும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல புக்ஸ்ல இருக்கிறத படிச்சு நம்ம கிட்ட சொல்றவா அவ அந்த மாதிரி ஒரு மகாத்மானம் கூட நம்ம தொடர்புல இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இது எல்லாமே இயற்கையாவே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் அவளோட அறிவு நம்ம கிட்ட அவ பங்கு போடும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். நம்ம அதை தேடி அலைய வேண்டியது கிடையாது. தட் இஸ் வாட் இது சுபாஷிதம் சேஸ். ஓகே, டூ சுபாஷிதம்ஸ் ஆல்சோ வெரி நைஸ் டுடே. ஓகே, அன்பய கிரமா பார்த்துருவோம், அப்புறமா சாட்டு ஸ்லோகம் போதும். சாரி, இது போல காவிய கதா. चित्रकूटं गते रामे पुत्रशोकात् रस्तता राजा दशरथस्वर्गं जगाम विलपन् सुतम्. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்த்துட்டு வந்துப்போம். இப்போ நேற்றுக்கு தான் நம்ம பார்த்தோம், அவள் எங்கே போனா, அவள் ராமர் சீதை அவெல்லாம் லக்ஷ்மணா 3 பேரும் என்ன பார்த்தோம், கந்தர்வ தேவ கந்தர்வ சங்காஷா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப தேவ கந்தர்வ மாதிரி அவ
they lived there அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். அப்ப அதே வந்து இன்னைக்கு வந்து அவ வந்து அங்க இருக்கா. எங்க இருக்கா? சித்திரக்கூடத்துல. அப்ப என்ன ஆயிடுறது இந்த பக்கம்? So now the Ramayana is going this side. அப்ப எங்க வந்து சித்திரக்கூட்டம் கதே ராமே புத்திர சோகா துரஸ்ததா ராஜா தசரதः ஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம். ஓகே, ஸோ இந்த பக்கம் பிரிச்சு பார்ப்போம். சித்திரக்கூட்டம் கதே ராமே புத்திரசோகாதுரः ததா ராஜா தசரதः ஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம். ஓகே, இப்ப வந்து இப்போ சித்திரக்கூடத்துக்கு ராமர் சென்ற போது புத்திர சோகத்தினால ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம சொர்க்கம் போனார் அப்படின்னு பாஸ்ட் அவே. விலப்பன் சுத்தம். விலப்பன்னா புலம்புறதுன்னு அர்த்தம். ஓகே, புலம்புறது அதுதான் விலப்பன்னா புலம்புறது. ஸோ இப்போ வந்து இதுதான் நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இதுல கிரியாபதம் என்ன? கிரியாபதம் வந்து ஜகாம. இது நம்ம முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஜகாம கம் தாத்துவோடு லிட்லக்கார நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஜகாம. அப்போ கிரியாபதம் வந்து அப்போ வந்து யாரு? கஹ ஜகாம? ராஜா தசரதः. இப்போ कीदृशः ராஜா? पुत्रशोकातुरः राजा दशरथः. पुनः कीदृशः राजा दशरथः? सुतं विलपन्. ओके, मापो सुतं विलपन् அப்படின்னா சுத்தம் மகனுக்காக புலம்பி. அப்போ குத்திர ஜகாம? ஸ்வர்க்கம் ஜகாம. கதா ஜகாம? எப்போ போனா? ராமம். அப்போ சித்திரக்கூட்டம் கதே ராமே வந்துட்டா. ஸோ ஜகாம கிரியாபதம். கஹ அப்படின்னா ரொம்ப ஈஸி இதுல. ராஜா தசரதः. அப்புறம் கீதர்ஷः புத்திரசோகாதுரः. அப்புறம் புனः கீதர்ஷः விலப்பன் சுதம். அப்புறம் இப்படி இது வேணும்னாலும் இதுவும் சொல்லலாம். இந்த சத்ரு விலப்பன் சுத்தம். விலப்பன் வந்து அந்த இது சொல்லுவோம், அதாவது புலம்பி கொண்டே சத்ரு பிரத்திய. அது வில புலம்பிண்டே பையனை நினைத்து புலம்பிக் கொண்டே அப்படின்னு. ஓகே, விலப்பன் அவ யார நினைச்சு அப்படின்னா சுத்தம் பையனை நினைச்சு. சித்திரக்கூடம் குத்திர ஜகாம அப்படின்னா ஸ்வர்க்கம் ஜகாம. கதா அப்படின்னா சித்திரக்கூட்டம் கதே ராமே. இதுதான். ஸோ அன்பை என்ன கொடுத்துருக்கா? ராமே சித்திரக்கூட்டம் கதே புத்திரசோகாதுரः ராஜா தசரதः சுதம் விலபன் ஸ்வர்க்கம் ஜகாம. ஓகே, ஸோ இது தாத்பரியம் என்னது? ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணனுக்கு சித்திரக்கூடத்தில் வசிப்பது துக்கம் தருவதாக இல்லை. இயற்கை எழிலை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அரண்மனையில் தசரதனுக்கு அன்பு மகனை பிரிந்தது தான் கொணா துயரை தந்தது. அது ஒரு ஈட்டியை போல் அவன் நெஞ்சை துளைத்தது. மகனை பற்றி நினைத்து அவன் இடைவிடாது கண்ணீர் விட்டான். தன்னுடைய செயலே தன் மகன் நாட்டை விட்டு செல்ல காரணம் என்ற எண்ணமே அவன் துன்பத்திற்கு முக்கிய காரணம். புத்திர வியோக என்ற மகனின் பிரிவு அதிர்ச்சியின் முதுமையின் காரணத்தால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் தவறை பொறுக்க முடியாதவனால் ராமன் நாட்டை விட்டு சென்ற 6-8 நாட்களில் மரணம் அடைந்தார். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்லோகம். ஸோ அடுத்தது மேடம் ஒரு டவுட்டு. இந்த தத்தாங்கிறது அன்பயத்துல இல்லவே இல்லையே மேடம்? எதுமா? தத்தா தத்தா
தத்தாங்கிறது அன்வயத்துல யூஸ் பண்ணல. இப்ப யதா ராமே யதா பிராக்கெட்ல போட்டு ராமே சித்திரக்கூட்டம் கதே புத்திரசோ காத்துரக ததா தசரதன்னு வரணும் இல்லையா? அந்த இடத்துல ததா ராஜா தசரதன்னு தத்தா கொடுக்கவே இல்லையே அன்வயத்துல. அப்படி எழுதலாமா? பரவாயில்லையா? தத்தா ஓகே. அதாவது புத்திர சோகர தத்தா ஓகே பரவாயில்ல. இருக்கே மாதா சம்யதா மாதா லாஸ்ட் புத்திர சோகா துரஸ் தத்தான்னு இருக்கு. இல்ல அன்வயத்துல இல்ல. அன்வயத்துல நீங்க என்ன சொல்றேன்னா ஓகே ஓகே நீங்க என்ன சொல்ற ப்ரோஸ் ஆர்டர்ல இல்லன்னு சொல்றேன். கரெக்ட். ராமே சித்திரக்கூட்டம் கதே புத்திர சோகாத்துர ராஜா. சி இந்த இடத்துல வந்து தத்தா அங்க வந்து முதல்ல பொயிட்ரியில வேற மாதிரி வந்துருக்கு இல்லையா? முதல்ல வந்து அவர் போன டயத்துல வைல் ராமா வாஸ் வென்ட் டு அந்த மாதிரி சித்திரக்கூடம் அப்பொழுது அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இங்க வந்து அது முதல்லயே அப்படியே போட்டுட்டா, அதனால இங்க தத்தா தேவையில்லை. not necessary to join. Okay, அந்த வேர்ட் எல்லாம் அன்வயத்துல வந்து கொண்டு வந்து தான் ஆகணும்ங்கற கட்டாயம் கிடையாது இல்லையா? ஆமா, supposing it is not necessary in prose order, they would have left it. In poetry la வந்து see, I have always told you that in the poetry la வந்து the meter காக sometimes they even add இல்லையா? சிலதெல்லாம் அந்த he அப்படின்னு ஒன்னு ஆட் பண்ணுவா, அதுக்கெல்லாம் மீனிங்கே இருக்காது, ஆனா ஆட் பண்ணுவா because they want the meter to go on. ஓகே, அடுத்தது கதே து தஸ்மின். மேடம் இதுல சிம்பிளா அந்த அன்வய கொடுத்துருக்காளே, ராமே சித்திரக்கூடம் கதே புஸ்தக புத்திர சோகந்தர, இந்த மாதிரி 2 லைன்ல எழுதினா போருமா நமக்கு எக்ஸாம்ல கூட? அன்வயான்னா இப்படிதாமா இருக்கும். அன்வயா அப்படின்னா ஸ்லோகத்தை வந்து நீங்க ப்ரோஸ் ஆர்டர்ல எழுதுறதுக்கு பேர் தான் அன்வயா. அதோட மீனிங் நீங்க எழுதணும் ஸ்லோகத்தோடனா அதை தாத்பரியம்னு எழுதணும். அந்த தாத்பரியம் தமிழ்ல கொடுத்துக்கிற நம்ம சான்ஸ்கிரிட்ல எழுதணுமா? ஆமா, சான்ஸ்கிரிட்ல தான். நான் நினைக்கிறேன், நான் சிலத்துக்கெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, சிலதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, நான் அதுதான் ஐ வாண்ட் அ லிஸ்ட் ஆஃப் வாட் ஐ ஹேவ் சென்ட் அண்ட் வாட் ஐ ஹேவ் டு சென்ட். ஓகே, ஆமா ஆமா, பாருங்க. ஓகே, அடுத்தது கதே து தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகை த்விஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நேச்சத்ராஜ்யம் மகாபலஹ. நிறைய சந்தி இருக்குதுல. கதே து தஸ்மின் பதவிபாக பரதஹ. ஓகே, பரதஹங்கிறது தான் பரதோ ஆயிருக்கு. வசிஷ்ட பிரமுகைஹி அப்புறம் த்வி. ஓகே, அதனால அந்த கைஹி கை ஐ வந்ததுனால அங்க இர்ரா இருக்கு, ரேப்பா வந்திருக்காங்க விசர்க்கத்துக்கு பதிலாக இந்த போயிட்ரியில. த்விஜைஹிங்கிறத பிரமுகைஹி த்விஜைஹி நியுஜ்யமானஹ. ஓகே, அதான் நியுஜ்யமானஹ, அது ஓகாராந்தம் அங்க வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் உத்துவம். ராஜ்யாய நைச்ச, அது வந்து ந ஐச்சத். ஓகே, ந ஐச்சத் ராஜ்யம் மகாபலஹ. ஓகே, ஸோ இந்த இதுல வந்து உங்களுடைய புக்ல வந்து நீங்க எப்படி வந்து பிரதமா விபக்தி அப்படிலாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பா. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரதமா விபக்தி ஓகே நம்ம படிக்கிறத பத்தி ஒன்றும் இல்லை, பட் தட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் இன் யுவர் சிலபஸ். உங்களுக்கு வந்து நீங்க இது வந்து எழுத வேண்டாம். இந்த பிரதமா விபக்தியில எழுதுறது எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஒன்லி சிக்ஷா. சிக்ஷால வந்து விபக்தி போட்டு தான் எழுதணும். இங்க வந்து விபக்தி போட்டு எழுத வேண்டாம். பட் தே ஹவ் ஜஸ்ட் டோல்ட் யூ ஹவு டு டூ. ஓகே, அது வந்து அது வந்து சொல்லியிருக்கா உங்களுக்கு. அப்படியும் ஒரு விதமான ஒரு இது இருக்கு. யூ மஸ்ட் திங்க் ஆஃப் தட். அதுதான் சொல்லியிருக்கா. ஸோ நீங்க அதை பார்க்கலாம், நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கதே து தஸ்மின் பரதஹ வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி நியுஜ்ய. முதல்ல நம்ம எப்படி அன்வயா பண்றோமோ அதை பண்ணிடுவோம், அப்புறமா நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். ராஜ்யாய ந ஐச்சத் ராஜ்யம் மகாபலஹ. ஓகே,
இப்போ எப்பொழுதுமே வந்து நம்ம கிரியாபதம் கண்டுபிடிக்கும் பொழுது ஐ திங்க் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் நா வந்ததுன்னா அந்த நாவை வந்து எப்பொழுதுமே கிரியாபதத்தோட தான் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்ப நான் ஐச்சத்னா விரும்பினார் அப்படின்ட்டு இஷ்டாத்தோடு நான் ஐச்சத் அப்படின்ட்டு இங்க வந்து இச்சத்தி சொல்லுவோம் இல்லையா, அதான் நான் ஐச்சத் வந்து ஐச்சத் அப்படின்னு சொன்னானா அர்த்தம் மாறிடும். ஸோ நான் ஐச்சத். ஓகே, இப்போ கிரியாபதம் வந்து இங்க வந்து நான் ஐச்சத் யாரு கஹ நான் ஐச்சத் அதான் பரதः. இப்ப என்ன ஆக்சுவலி இது கதேது தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகை த்விஜைஹி நியுஜ்யமானः ராஜ்யாய ந ஐச்சத் ராஜ்யம் மகாபலः. இப்ப என்ன ஆயிடுறது, இவா வந்து இப்போ தசரதர் மகாராஜா வந்து தவறி போயிட்டதுனால இவா எல்லாரும் பரதன் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ராஜ்யத்தை ஆளணும்னு சொன்னோம்னா நான் ஐச்சத் அவர் வந்து விரும்பலை. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன்லி தட். நம்ம எல்லாருக்கும் அந்த கதையும் தெரியும். பட் இப்போ நம்ம வந்து கிரியாபதம் வந்து எப்படி வருது, இப்போ இதுல வந்து கிரியா வந்து நான் ஐச்சத். அப்ப கஹ நான் ஐச்சத் யாரு விரும்பல, பரதः. அப்போ பரதः நான் ஐச்சத். பரதः கீதிருஷ பரதः. இப்ப பரதக்கு தான் அட்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கா. அப்ப கீதிருஷ மகாபலः. ஓகே, மகாபலः. पुनः कीदृश भरतः नियुज्यमानः. ओके, नियुज्यमानः. அப்புறம் வந்து அப்புறம் அடுத்தது யாரு, கம். அப்ப வந்து அவன் கம் ந ஐச்சத் எதை அவன் விரும்பல, ராஜ்யம். கரெக்டா, ராஜ்யம். அப்போ இங்க வந்து ஆக்சுவலி ராஜ்யம் கதேது தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகை ந ஐச்சத் ராஜ்யம். அப்போ வந்து கம் ந ஐச்சத் ராஜ்யம் ந ஐச்சத். அப்போ வந்து இப்ப ராஜ்யாயன்னு வந்திருக்கு. அப்ப ராஜ்யாய அப்படிங்கிறது இது சதுர்த்தி விபக்தி. அப்ப சதுர்த்தி விபக்தி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன क्वेश्चन கேட்கணும், கஸ்மை கிமர்த்தம் கேட்கணும். கஸ்மை கேட்கணும். கஸ்மை கேட்கணும். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ்மை தான் கேட்கணும். அதாவது அந்த கிம் சப்தத்தோடது வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ வந்து இவ என்ன பண்ணனா, அடுத்தது இது வெண்டன் ஆஸ்டின். ஸோ அப்போ வந்து கஸ்மை. அப்போ அவ எப்படி கேட்கிறா, கஸ்மை நியுஜ்யமானஹ ராஜ்யாய நியுஜ்யமானஹ. இப்போ நியுஜ்யமானஹனா ஃபிட் பர்சன். ஓகே, அதுதான் மகாபலம் பொருந்தியவன், ஃபிட் பர்சன். அதனால ராஜ்யாய நியுஜ்யமானஹ. ஓகே, அப்ப ராஜ்யாய. அப்ப கைஹி நியுஜ்யமானஹ யாரால வந்து அவர் கூப்பிடப்பட்டார், நியுஜ்யமானஹ இஸ் பாசிவ். ஓகே, who thought he was fit, who was called by நியுஜ்யமானஹ அப்படின்னுட்டு. அப்போ அதை மைண்ட் வந்து ஃபிக்ஸ்டா வச்சிருக்கா, யார் வந்து கூப்பிட்டா, கனெக்ஷன் கொடுத்தா, அதை கனெக்ட் பண்ணுறது நிறைய நியுஜ்யமானஹங்கிறதுக்கு நிறைய வர்த்தம் இருக்கு. who wanted யாரெல்லாம் வந்து அவனை வந்து அதை டை பண்ணணும்னு நினைச்சா அந்த ராஜ்யத்தோட. அப்ப யார் அது, வசிஷ்ட பிரமுகः, வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி. இது திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. அப்ப கைஹின்னு நம்ம கேட்கணும், கைஹி நியுஜ்யமானஹ. அப்போ வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி. அப்போ கதா நியுஜ்யமானஹ எப்பொழுது கேட்டாருக, கதே து தஸ்மின். அந்த இடத்துல அங்க வந்து போயி கதே து. அப்போ தஸ்மின். அப்ப என்ன பண்ணினா அவ வந்து நீங்க வந்து அதாவது இந்த கத்தே அப்படிங்கறத ஐ டென்ட் வாண்ட் டு டெல் யூ, இட் இஸ் சத்தி சப்தமின்னு ஒண்ணு உண்டு கிராமர்ல. அதாவது
sati saptami, that has got nothing to do with the saptami vibhakti. Okay, but gate அப்படின்னா நம்மளுக்கு சப்தமி தான். ஆனா வந்து என்ன ஆகும்னா சதி சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. அத அந்த கத்தே தூ அத போன ஸ்லோகத்திலையும் வந்தது கத்தே கத்தே வைல். அத வைல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல மீன் வைல் வைல் அப்படின்னு சொல்றது தான் அந்த கத்தேன்னு வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலி சதி சப்தமி. ஓகே, ஸோ அவ வந்து இப்போ த்விஜைஹி அப்படின்னா பிராமணைஹி. அப்போ வந்து யுஜ், அப்ப யுஜ்யமானக அப்படின்னா யுஜ்ங்கிற தாத்துவோட நீ உபசர்க்கம் சேர்த்து யமான அப்படின்னாலே ஷானச்சு பாசிவ்ல யுஜ்யமானக. ஓகே, வாஸ் ஆர்டைன்ட், வாஸ் டு பி ஆர்டைன் அந்த மாதிரி. அப்போ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலக. ஓகே, ஸோ நம்ம என்ன இதுல இருந்து என்ன தெரியுது, அவ எல்லாரும் அந்த வசிஷ்டர் பிரமுக, வசிஷ்ட பிரமுகனா வசிஷ்டர் முதலான அவர் தான் முக்கியமானவர். த்விஜைஹி பிராமின்ஸ் பிராமணா எல்லாரும் அந்த யாரெல்லாம் அவளோட கூட அந்த மந்திரி சபையில இருக்கிறவாளோ அவெல்லாம் பரதன்ட்டு போய் அந்த டைட்ல கதே டூ பட் அப்போ தஸ்மின் அந்த இதுல போய் அவ வந்து மீன்வாய் ராம் தசரதர் போயிட்டார் அப்படின்னு கேட்கறதுக்கு நுயுஜ்யமானக ராஜ்யாய, ஸோ அப்பாயிண்ட் ஹிம் டு கனெக்ட் ஹிம் வித் த ராஜ்யம். நான் ஐச்சத் மகாபலக, அவர் வந்து அதை விரும்பவில்லை. ஸோ அகெயின் யூ ஹவ் டு திங்க் ஆஃப் த கிரியாபதம் விச் இஸ் ந ஐச்சத். கஹ நைச்சத்னா பரதக. பரதனுக்கு கொடுக்குற ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ் வந்து மகாபலக நியுஜ்யமானக. கம் நைச்சத் ராஜ்யம் நைச்சத். ஓகே, அப்ப கைஹி நியுஜ்யமானக அவர் யாரு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி. கதா கதேது. இதுதான் கஸ்மை கஸ்மை நியுஜ்யமானக ராஜ்யாய நியுஜ்யமானக. எல்லாமே ஒரே மாதிரி. ஸோ இதுல வந்து இப்ப நம்ம வந்து வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம வந்து இதுல வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா பிரதமா விபக்தியில என்னெல்லாம் வருது அப்ப நமக்கே தெரியும். நம்ம அன்வயத்தை பதவி பாகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் எதெல்லாம் வந்து பிரதமா விபக்தியில வருது. பிரதமா விபக்தியில நியுஜ்யமானக. பிகாஸ் வை நியுஜ்யமானக, ஏன்னா இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு பரதக. மகாபலக இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு பரதக. என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, எல்லிங்கம் எத் வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷஸ்ய தல்லிங்கம் தத் வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்ய. ஸோ பரதகங்கிற புல்லிங்கத்துக்கு ரெண்டு விசேஷணம் நியுஜ்யமானக மகாபலக. ஓகே, ஸோ இது வந்து இது ரெண்டும் மூணும் வந்து பிரதமா விபக்தியில வருது. ஆனால் திருத்தியால நம்மளே கேட்டோம் கம் ந ஐச்சத் அப்படின்னு கேட்டோம். ஸோ ராஜ்யம். திருத்தியா விபக்தியில வந்து வசிஷ்ட பிரமுகைஹி. திருத்தியா விபக்தி பகுவச்சனம் த்விஜைஹி. சதுர்த்தியில ராஜ்யாய. அப்ப சப்தமி, அதை தான் நான் சொன்னேன் சப்தமி தஸ்மின் கதே. அது ஆக்சுவலி சத்தி சப்தமி, பட் ஓகே சப்தமி. இப்போ தூ ந ரெண்டுமே அவ வந்து இந்த இடத்துல வந்து அவ்யயமா கொடுத்துருக்கா. ஓகே, நான் இஸ் ஆல்சோ an அவ்யயம். நமக்கு தெரியும் தூனா பட்டு அதுவும் ஒரு அவ்யயம் தான். பட் நம்ம கிரியாபதத்தோட எடுத்துக்கும் போது எப்பொழுதுமே ஐச்சத்தோட நான் ஐச்சத்துன்னு வந்ததுன்னா நாவை சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, அதையே அவளே கொடுத்துருக்கா. சம்படிக்கு என்ன வசிஷ்டர். ஓகே, நியுஜ்யமானக. ஓகே, ஸோ அடுத்த இதுலையும் இந்த அன்வயம் பாருங்க எப்படி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வசிஷ்ட அடுத்த பேஜில் வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி ராஜ்யாய நியுஜ்யமானக மகாபலக பரதக ராஜ்யம் ந ஐச்சத். ஓகே, ஸோ இதுதான். ஸோ அதை தான் அப்படியே கொடுத்துருக்கோம். தேர்வு செய்யப்பட்ட. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் தாத்பரியம் இஸ் தசரதன் மறைவிற்கு பின் சிம்மாசனம் அரசனின்றி இருந்தது. அரசன் இல்லாமல் நாட்டுக்கு ஆபத்து நேரிடலாம். அடுத்த அரசரை நியமிப்பது ராஜகுருவான வசிஷ்டரின் கடமை. மூத்த இளவரசரான ராமன் அரியணைக்கு உரியவன். அவன் காட்டுக்கு சென்று விட்டான். அடுத்தவன் பரதன். அவன் அரசாள வேண்டும் என்று அவன் அன்னையின் விருப்பமும் ஆகும். எனவே வசிஷ்டர் முதலானோர் பரதனை பட்டமேற்ற முடிவு செய்து அவனிடம் தெரிவித்தனர். பரதன் பட்டமேற தகுந்தவன் என்பதில் ஐயமில்லை.
அரச குலத்தில் பிறந்த அவன் இளைஞனாகவும் ஆற்றல் பொருந்தியவனாகவும் இருந்தான். உண்மையான வாரிசு காட்டில் இருந்தான். மரணத்துக்கு முன் தசரதரும் தன் மனைவி கைகேயின் விருப்பத்துக்கு இணங்கி இருந்தார். இவை அனைத்தும் இருந்த போதிலும் பரதன் வசிஷ்டர் முதலாம் வேண்டுகோளுக்கு இணங்கவில்லை. ராமனை நாடு கடத்தியது மட்டுமே தான் அரியணை ஏறும் தகுதியை வழங்கவில்லை என்று பரதன் எண்ணினான். அவனும் சான்றோரான ராமனின் நேர்மையான சகோதரன் அன்றோ அப்படின்னு இவா கொடுத்துருக்காங்க. தாத்பரியம் பிக் தாத்பரியம், அவ்வளவுலாம் நம்ம எழுத வேண்டாம், சின்னதா எழுதினா போதும். ஓகே, ஸோ இந்த இதுல உங்களுக்கு எப்படி இந்த விபக்தி வருதுன்னு தட் இஸ் த மெயின் திங் விச் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ். பிரதமா விபக்தி எது வருது? ஸோ நீங்க பிரதமா விபக்தி எழுதும்போது சப்ஜெக்டை மட்டும் எழுதக்கூடாது, சப்ஜெக்டோட வர்ற விசேஷனம். நம்ம கீதிருஷக அப்படிங்கிற கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அதையும் பிரதமா விபக்தியில இருந்ததுன்னா அதையும் நம்ம பிரதமா விபக்தியில தான் சேர்த்துக்கணும். பட் இட் இஸ் நாட் நெசசரி. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடலா கொடுத்துருக்கா. திஸ் இஸ் நாட் இன் த சிலபஸ் ஆஃப் பரிச்சயா. ஓகே, ஐ வாண்ட் டு டெல் யூ தட், ஸோ you need not worry about it. Okay, we have another 5 minutes. We can do இது படிச்சிடலாம். நேற்றுக்கு படிக்காதவா படியுங்கோ. வியாவஹாரிக சப்தாவளி. வேஷபூஷணானி அலங்கார வஸ்தூனி. பார்வதி ஹரிஹரன் மேடம் நீங்க படிச்சாச்சா? இன்னைக்கு ராதை இன்னைக்கு யாரோ 2 பேர் படிச்சாரு, ராஜேஸ்வரி வைத்தியநாதன், ராஜராஜேஸ்வரி. ஓகே, பார்வதி ஹரிஹரன் மேடம் படிங்கோ. வேஷபூஷணானி படிங்கோ. व्यावहारिक शब्दावली श्रूयते वा माता? श्रूयते. வேஷபூஷணானி ஆடைகள், அலங்கார வஸ்தூனி. இல்ல அத விட்டுருங்க, முதல்ல இந்த சைடு படிங்க. சரி, முதல்ல இதுல பின்னாடி கீழ இருக்கிறது அப்படியே படிங்க. ஓகே. உருக்கம் கால் சட்டை, யுத்தகம் மேல் சட்டை, அர்த்தோருக்கம் அரைக்கால் சட்டை, அந்தர்யுதகம் பனியன், கராம்சுகம் ஜிப்பா, பாதாம்சுகம் பைஜாமா, வேஷ்டிஹி வேட்டி, சித்திரவேஷ்டிஹி லுங்கி, ஷாட்டிகா புடவை, சோலக சோழி ரவிக்கை, நிச்சோலக பாவாடை, அர்த்த நிச்சோலக அரை பாவாடை, புரோஞ்சக துண்டு டவல், கரவஸ்திரம் கைக்குட்டை, சிரவஸ்திரம் தொப்பி, சிரஸ்திரம் தொப்பி, பாதஸ்யூதக காலுரை, ஸ்வேதகம் கம்பளி சட்டை ஸ்வெட்டர். ஓகே, காலுரைன்னா இது அலங்கார வஸ்தூனி. ராதை மேடம் படிங்கோ. அலங்கார வஸ்தூனி கங்கணம் பேங்கிள், கண்டஹாரக நெக்லஸ், தாடங்கः இயர் ஸ்டட்ஸ், அங்குலீயகம் ஃபிங்கர் ரிங், நாசாபரணம் நோஸ் ஸ்டட், மேகலா वेस्ट बैंड, केयूरकम आमलेट, किंकिणी एंकलेट, पादोर्मिका टोरिंग, नख रागः नेल एनामल, सुवासकम टाल्कम पाउडर, ओष्टरागः लिपस्टिक, हैमिका स्नो, तिलकम mark on the forehead, कटी पट्टः belt, प्रावारकम coat. அவ்வளவுதான். ஊர்னிகா மஃப்லர் இல்லையா உங்கள்கிட்ட?
இது வேஷ பூஷணானில இருக்கு ஓர் நிகா மஃப்லர். ஓகே, அது இங்க இல்ல. வேற எதுவும் ஒண்ணு நீங்க சொன்னேன் தமிழ்ல இல்லாதது. பவுடருக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? பவுடர் அப்புறம் லிப்ஸ்டிக் இருக்கு. ஓஷ்ட திலக்கம் அது இருக்கு. திலக்கம் ஏதோ சொன்னேன் இல்லையா? கட்டி பட்டக பெல்ட் இல்லம்மா, திலக்கா ஏதோ ஒண்ணு சொன்னேன், அது தமிழ்ல இல்ல, அதனால கேட்டேன். திலக்கம் திலக்கம் இல்லையா? ஓகே ஓகே, அது மட்டும் தான் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நான் ஏன் அதை கிளாஸ்ல படிக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, அட்லீஸ்ட் நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். நம்ம கார்டியாவது ஒரு தடவை